Hello and welcome to Archana's Food Trails. இன்னைக்கு வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி பண்ணி காமிக்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கானா, இந்த லோட்டஸ் சீட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஃபூல் மக்கானா, அதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மக்கானாவில் முன்னாடியே நான் ஒரு கிரேவி பண்ணி காமிச்சிருக்கேன். மக்கானாவில் பாயசம் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து மக்கானாவில் வந்து பேல் பண்ண போகிறேன். பேல் பூரி மாதிரி மக்கானாவை ரோஸ்ட் பண்ணி அதில் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி நான் வந்து பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இந்த மக்கானா பேல் வந்து ஈவினிங்க்கு ரொம்ப ஒரு நல்ல ஸ்நாக். இது சாப்பிட்றதுக்கு பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கோ இல்லாட்டி ஒரு சாட்டர்டே ஈவினிங் சண்டே ஈவினிங் வீட்டில் சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு ரொம்ப யம்மியான ஒரு ஸ்நாக். ஸோ இதை எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். இந்த நெய்யில் இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை வச்சுருக்கேன், அதை வறுத்துக்க போகிறேன். இந்த வேர்க்கடலை இப்போ வறுபட்டுருச்சு. இதை நான் வேற ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். ஸோ இதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து மக்கானாவை வந்து ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணணும். மக்கானா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி நமுத்த மாதிரி தான் இருக்கும், அமுக்கினா உங்களுக்கு கிறிஸ்பாக இருக்காது. ஸோ நம்ம ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இது கிறிஸ்பாய் க்ரன்ச்சியாக மாறும். ஸோ இப்போ நம்ம நெய்யில் வந்து ஃபஸ்ட்டு இதை வறுத்துக்கலாம். ஒரு 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் நடுவில் நெய் தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க. இதில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். நெய்லியே கூட ஃபஸ்ட்டே நீங்கள் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பாயாச்சு. நீங்கள் இதை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம், இல்லாட்டி உடச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடையும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிச்ச மசாலாஸ்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதில். ஸோ நான் இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆக்சுவலி டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பண்ணினதுக்கப்புறம் நம்மளோட பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து இதுலேயே நீங்கள் வந்து இமீடியட்டாக சாப்பிட்றீங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம், கொத்தமல்லி இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். அப்புறமா சாப்பிட்றீங்க இல்லை யாருக்காவது ஒருத்தருக்கு மட்டும் பண்ணுறீங்கன்னா அந்த பவுலில் மட்டும் நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாமே வந்து ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் இது. ஸோ இதுலேயே வந்து கொஞ்சம் நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையும் நான் ஆட் பண்ணிடுறேன். பண்ணி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு பவுல் ரெடி பண்ணலாம். ஸோ இந்த பவுலில் நான் வந்து கொஞ்சம் மக்கானா ஆட் பண்ணிக்கிறேன். மக்கானா ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் ரா ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன், நல்லா பொடியாக நறுக்கினது. அதுலேயே கொஞ்சம் டொமேட்டோவும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் சாட் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி டாப்பிங் பண்ணி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு சாட் மசாலா போட்டு சர்வ் பண்ணிடலாம். மக்கானா பேல் ரெடி. இந்த டெலிஷியஸான மக்கானா பேல் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது, ரொம்ப யமிலிஷியஸாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இதை வந்து ஒரு டீ டைம் ஸ்நாக்காக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அர்ச்சனாஸ் ஃபுட் ட்ரெயில்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.